இந்த நீட் விலக்கை பற்றி திமுக இனிமேல் தயவுசெய்து எந்த இடத்துலையுமே பேசுறதுக்கே ஒரு தார்மீக உரிமையே இல்லை. ஓகே, இப்போ நம்ம அப்பாஸ் கூட சொன்னார், நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தோம் தெரியுமா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாங்க. அந்த வாக்குறுதி புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும்போது 160வது வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய கட்சி. அதுக்கு தான் முதலமைச்சர் பதில் சொன்னாங்கல்ல. என்னன்னு சொன்னார்? அது பதில் சொன்னாங்க. அதாவது நாங்கள் ஆளுகின்ற சூழல்ல நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வருகின்ற போது மாற்றம் வரும்னு நாங்கள் நினைச்சோம். அதனால நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்குதா? அதனால நீங்க தேர்தல் வாக்குறுதியை படிச்சீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு 100 தடவை படிச்சிருப்பேன். அப்ப 160ல நீட்டு நாங்க வந்தா ரத்து. சரி, பரவாயில்ல. திமுக சூப்பர். ஒரு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தீங்க, நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கணும் முதல்ல. சொல்லுங்க. அப்போ சரி பரவாயில்ல, சூப்பர், நாங்க ரத்து செஞ்சிருவோம், அது கூட ஒரு நியாயமான பேச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தை திருப்பி அடாங்கப்பா என்ன பெரிய திமுகவுடைய வாக்குறுதிலாம் திருப்பிக்கிட்டே வந்தா பக்கத்தை புரட்டும் போது 332வது வாக்குறுதி வருது. அந்த வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு 7.5% இருக்கக்கூடிய நீட்டுக்கான அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கான உள்ளொதுக்கீட நாங்க ஆட்சிக்கு வந்தா 10% உயர்த்தி கொடுப்போம். இதுக்கு என்ன விளக்கம்? முதல் பக்கத்துல நீங்க நாங்க வந்தா ரத்து பண்ணிடுவோம், 3வது பக்கத்துல நாங்க வந்தா 10% உயர்த்தி கொடுப்போம். இது எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு இல்லையா? அப்போ நீங்க உங்களுக்கு நீட்டை விளக்கக்கூடிய வல்லமையோ ஒரு சக்தியோ கிடையாது, திராணியும் கிடையாது. நீங்க இந்த 7.5 10 கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 13,800 மருத்துவ மாணவர்கள் இருக்கைகள் இருக்கு. அதுல நம்ம ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் இதெல்லாம் பிரிச்சது போக, மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் பிரிச்சது போக, நீங்க இந்த 2.5% நீங்க கூட்டி கொடுத்துருந்தீங்கன்னாவே வருஷத்துக்கு ஒரு 250 மாணவர்கள் கூடுதலா போயிருப்பாங்க. இந்த 5 வருஷத்துல 1250 ஏழை மாணவர்கள் இன்னும் மருத்துவத்தை படிச்சு இலவசமா 5 நயா பைசா இல்லாம படிச்சு மருத்துவர்கள் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த 1250 மாணவர்களையும் நம்ப வச்சு கழுத்துறது யாரு? திமுக தானே. அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் முதல் கொண்டு அவங்க சொல்ற நம்பர் என்ன? எத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க கோபால்? 98%. இவங்க கொடுத்த வாக்குறுதி 505. பெருக்கல் 98% போடுங்க, 497. அப்போ 505 கழித்தல் 497ன்னா இன்னும் 8 வாக்குறுதி தான் திமுக நிறைவேற்றாம இருக்கா? நான் இப்போ ஒரு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 100 படிக்கட்டுமா உங்களுக்கு?